குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருமையாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். மசாலாலாம் போட்டு அப்படியே சும்மா வறுத்து அரைச்சிருக்கோம். சும்மா வாசனை அப்படியே தூக்குதுங்க. நீங்கள் பாருங்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு மிளகாய்த்தூள் தான் வந்து சொந்தமாக தயார் பண்ணி இப்போ வீடியோக்குள்ளே போட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. குழம்பு மிளகாய்த்தூளுக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்த்துக்கலாம் வாங்க நண்பர்களே. பெருங்காயம் எடுத்துருக்கு, மஞ்சள் எடுத்துருக்கு, உளுந்து எடுத்துருக்கு, சீரகம் எடுத்துருக்கு, வெந்தயம் எடுத்துருக்கு, பச்சரிசி, கடலைப்பருப்பு, சோம்பு, மிளகு எடுத்துருக்கு, கடுகு உளுந்து பருப்பு எடுத்துருக்கு, மிளகாய் எடுத்துருக்கு, மல்லி எடுத்துருக்கு. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். குழம்பு மிளகாய்த்தூளுக்கு வந்து எல்லா மசாலாவுமே வறுத்து தான் அரைக்க போகிறோம். வாங்க எல்லாமே வந்து வறுத்துக்கலாம் வாங்க. நம்ம மல்லி எடுத்துருக்கோம். மல்லி வந்து பார்த்தோன்னா 1.5 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். மல்லி வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கலாம். மல்லி பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். மூணு ட்ரிப்பாக போட்டு வறுத்துக்கலாம். மல்லி பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுருச்சு. பாருங்கள் எடுத்துக்கலாம். நம்மளுக்கு மல்லி பாருங்கள் அருமையாக வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு வந்து அளவு பார்த்தோன்னா 200 கிராமு. நம்ம நல்லா வறுத்து அடித்தா தான் நம்மளுக்கு வந்து இந்த கடலைப்பருப்பெல்லாம் பார்த்தோன்னா ஈரம் அப்படியே இருக்குது. கடலைப்பருப்பெல்லாம் நல்லா நம்மளுக்கு வறுபட்டு அடித்தா தான் சும்மா நம்மளுக்கு வந்து பவுட்ரு மாதிரி நல்லா வரும். அதே மாதிரி மசாலாவும் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் வறுபட்டுச்சு. எடுத்துக்கலாம். உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து வந்து பார்த்தோன்னா 200 கிராமு. நம்ம சூடு வந்து கம்மியாக வச்சு தான் வறுக்கணும். நம்ம சூடு கம்மியாக வைக்கலாம் அதுக்கு நம்ம தீஞ்சிரும். நம்மளுக்கு வந்து பொறுமையாக வறுக்க தான் நல்லா வரும், நல்லா வறுபடும். நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுருச்சு. எடுத்துக்கலாம். பார்த்தாலே இப்போ கலர் மாறுது. நம்மளுக்கு எடுத்துக்கலாம்.
பச்சரிசி போட்டுக்கலாம். இது அளவு பார்த்தோன்னா 200 கிராம் பச்சரிசி. அரிசி நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுருச்சு, எடுத்துக்கலாம். கலர் திரும்பி வச்சு பாருங்கள். நம்ம சீரகம் வறுத்துக்கலாம். சீரகம் வந்து அளவு பார்த்தோன்னாக்கா 100 கிராம். சீரகம் பார்த்தோன்னா நமக்கு அதிகமாக வறுபட்டுச்சுங்க, எடுத்துக்கலாம். சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வந்து 100 கிராம் வறுத்துக்கலாம். நமக்கு பாருங்கள் அருமையாக வறுபட்டுச்சு, எடுத்து மிளகு போட்டுக்கலாம். மிளகு வறுத்தது வந்து பார்த்தா 100 கிராமு. மிளகு பாருங்கள் அருமையாக வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம வெந்தயம் வறுத்துக்கலாம். வெந்தயம் பார்த்தினாக்கா 50 கிராம் அளவு. வெந்தயம் பார்த்தினாக்கா ரொம்ப நாள் வறுபடக்கூடாது. நம்மளுக்கு வெந்தயம் பார்த்தினா உடனே கலர் தெரிவிச்சு பாருங்கள். பாருங்கள் நமக்கு அருமையாக வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து நம்ம 100 கிராம் எடுத்துக்கலாம். மஞ்சள் வந்து பார்த்தோன்னா நம்ம நல்லா வறுப்படணும், சீக்கிரம் வறுப்படாது. இது மஞ்சள் பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு 50 கிராமு. நம்மளுக்கு பாருங்கள் அருமையாக வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம். பெருங்காயப்பை வந்து கட்டியாக வந்து நம்ம பிச்சு போட்டு வச்சுருக்கேன். இதோட அளவு வந்து பார்த்தோன்னா 20 கிராமு. இந்த மாதிரி நீங்களும் பிச்சு போட்டு போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம வறுப்புறது கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வறுபட்டுச்சு. பாருங்கள் எடுத்துக்கிடுவோம். மிளகாய் வந்து பார்த்தோன்னா நம்ம 1 கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்துருக்கோம், வறுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப மோசமானது. மூஞ்சி கிஞ்சி துணி கிணி கட்டிட்டு வருங்க நீங்கள் வறுக்கிறதுனா. மிளகா பாருங்கள் நமக்கு அருமையாக வறுபட்டுச்சு, பாருங்கக்கா, எடுத்துக்கலாம். மிளகாயும் போட்டு வறுத்துக்கலாம். மிளகா பாருங்கள் நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுச்சு, எடுத்துக்கலாம்.
குழம்பு மிளகாய்த்தூள் வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக வறுத்தாச்சு. நம்ம வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். நம்ம மசாலா வந்து பார்த்தோன்னா போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மசாலாவோட கலரே பாருங்கள், சும்மா வேறு லெவலில் இருக்குது. அப்படியே சும்மா பார்க்கவே கண்ணு பூத்து போகிற மாதிரி இருக்குது பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருமையாக அரைச்சிருக்கோம் பாருங்கள். மசாலாலாம் போட்டு அப்படியே சும்மா வறுத்து அரைச்சிருக்கோம். சும்மா வாசனை அப்படியே தூக்குதுங்க. நீங்கள் பாருங்கள், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு. எப்படி நைஸாக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே வறுத்து அரைக்கும், அதோட வாசனை சும்மா அப்படியே மணக்குதுங்க. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் சமைச்சு வறுத்து அரைச்சி சமைச்சு பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு வீடியோ போட நோட்டிஃபிகேஷனாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. இதே மாதிரி இயற்கையான வீடியோ தேடி தேடி வரும் நண்பர்களே. பாய். இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.